ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு கேட்காதீங்க. காலேஜ் போயிட்டுருக்கல, அதனால கொஞ்சம் எக்ஸாமு எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் வீடியோ போடல. அதுக்கு மிகப்பெரிய சாரி. எடுத்தோடனே வீடியோ ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா இறங்கும் போதே ஸ்லோவாக இறங்கினா யார் பாப்பா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. எல்லார் ஊரில் எப்படி மழை பெஞ்சிட்டுருக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. அது எப்படி மழைலாம் வெறித்தனமாக இருக்கா இல்லை சும்மா இருக்கான்ட்டு. இங்கே சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. கேம் கூட விளாட முடியல. பேக்ரவுண்டில் ஸ்டெப் சவுண்டே கேட்காது. ஏன்னா எப்போவுமே கேமுக்குள்ளே வந்தாலே ஃபோன் பேசிட்டு தான் வரணும். அப்போனா தான் இங்கே டவர் கேமுக்குள்ளே எங்கள் ஊரில் போவோம். அது மாதிரி யாராருக்கு இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, டவரே இருக்காது இந்த ஊரில் ஃபுல்லாக. அதனால தான் யாராருக்கு ட்ரிபிள் லைன் வருதோ அவங்களாம் ஃபோன் பேசிட்டு உள்ள போட்டிங்கன்னா நல்லா நெட்டு கிடைக்கும். அது வந்து புது கண்டுபிடிப்பு. சரியான அடி பையனுக்கு. ஒரு மாடு பண்ணாடே தம்பி வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அடிச்சாச்சு. க்ரோஸாக கிடச்சிச்சா வேறு லெவல் இனிமேட்டுக்கு. அவ்வளோதான். இன்னும் வந்து இந்த செம்மு முழுக்க வீடியோ அவ்வளோக்கா எப்போயாச்சும் அந்த மாதிரி தான் போடுவேன். அதுக்கப்புறம் வெறித்தனம் டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ போட்டே இருக்கணும். அதான் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. எங்கே ஓனே அடிச்சு கொண்டுறானுங்க. எங்கே ரெக்கார்டே எடுக்க முடியல. அடி ஓட்டு நொறுக்கி எறிஞ்சிடறானுங்க. இப்போ தான் ஏதோ இந்த மேட்ச்சு இது நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் ஆடப்பட்டது. யாருன்னு பார்த்தீங்கன்னா NVS ரொனால்டு, அப்புறம் நான், அப்புறம் ஹிட்லர், அப்புறம் கிஷா, NVS கிஷா. இவ்வளோ 4 பேர் ஆடணும். வெறித்தனமாக இருக்கும். யாரையும் அடிக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். யாராவது அடிச்சிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டுருவேன். என்னையும் அடிச்சு விடுவானுங்க. இந்த பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஹெல்த் இல்லை அதனால. இப்போ தாண்டும் அவ்வளோதான், ஒரே ஜம்ப்பு தான் போடு. நம்மளை அடிக்கிறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. ஹிட்லர் வாயா வாயா வாயா. இப்போ பதட்டத்தில் எங்களை 2 கிலோ ஆள். வெறித்தனம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடு. ரிவ்யூ பண்ணிட்டாங்களா, சரி என்ன எந்திரிச்சு உக்காந்து மெடிக்கிட்டு பொண்ணு இருப்பேன். எங்கள் கிஸ்ஸாவை போட்டு படுக்க போட்டானுங்க ஆட்டி. அவ்வளோதான். அடுத்து பார்த்து ஃபீட் ஆகிடும் திரும்ப. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே மெடிக்கிட்டு சுற்றிட்டு அப்படியே ஃபேக்ட்ரி விட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதான். காலி பண்ணால் அடுத்து வரும்பாருங்க. சரியான சண்டை நடக்கும். இங்கே நேராக போயிடுவோம். எங்கே போவோம்? பீக்கு. வண்டி எடுப்பேன். வண்டி எடுத்துகிட்டு நேராக வண்டியை பீக்கு. டீமேட்டு இல்லை ஒடியாந்துனுங்கப்பா. என்ன போங்க. ஒரு பையன் கூட என் கூட வரமாட்டாங்க. ஏன்னா கில் அடிச்சு போடுறாங்கப்பா. அதனால தனியாக போகிறேன்ட்டு நான் போயிடுவேன். அப்புறம் எல்லாம் பின்னாடியே வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது, வண்டி வேறு. அந்த வண்டி வச்சுன்னு பெரிய கடுப்பாக வருது. சரி ஓசியில் கிடச்சது தானே, என்ன அப்படியே விட்டுட்டு திரும்ப கிளம்பிட்டேன். நேராக போய்ட்டு ஜிப்லைனை பிடிச்சிட்டு நேராக மேலே போவேன். மேலே போயிட்டு நீங்களே பாருங்கள், சரியான ஃபன்னு இருக்கும். டேஞ்சர் சவுண்ட் அதுதான் தவறான செயல். போட்டிங்களா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அந்த கரிநாகங்களுக்கு. என்ன பண்ணுறது, இங்கே அவன் 1000 பண்ணும்போது ஒரு பயம் இருக்க மாட்டான். சரியான காமெடி. க்ளோவில் எக்க விட்ட பாருங்க. நேராக மேலே போயினே இருக்கணும். எனக்கு முன்னாடி ஹிட்லர் அங்கே என்ன நீ விட்டுன்னு போகிற பற்றியா நீங்கள். சரியான காமெடியாக இருக்கும். ஒரு கூட போயிட்டு அவன்கிட்டே வா 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 அப்படிம்பாரு. செம காமெடியாக இருக்கும். க்ளோவில் விளாட்றதுக்கு ரொம்ப நேரம் விளாடுவேன். நைட்டாக தான் அதிகமாக விளாடுவேன் நான். பகலில் காலேஜ் போய்ட்டு நைட்டு வருவேன். போடு வந்தோன்னே ஒரு பிபிஏ போடு ஒன்ட்டா பாய் இப்போ வருவான் பாருங்க. அடுத்து என்ன தம்பி போங்க தம்பி. அவ்வளோதான். இவனே நான் தான் அடிப்பேன். ஒரு ஸ்குவாடே பிடிச்சிடுவேன். அவ்வளோதான், வேறு லெவலு. நம்ம தான் லெஜெண்ட் ஆச்சா. சரி லூட்டு பொறுக்க வேண்டியதான் உட்காந்துட்டு. அவ்வளோ ஹெச்பி அங்கே போய் அவங்க டேமேஜ் பண்ணாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நான் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ MP40 நமக்கு MP40 தான் ஃபேவரேட்டா. நானும் அந்த ட்ராகனேக்கு எடுக்கலான்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஒரு 1500 டைமண்ட் மங்களம் மாறிடுச்சு. வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டானுங்க. சரி தராட்டி போங்கடா அப்படின்னு விட்டாச்சு. அந்த விண்டர்லேண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது வேஸ்ட்டு சொல்ல போனால். அக்யூரசி மீன்ஸ்னால் ஒரு புல்லட் கூட மேலே விட மாட்டேங்குது. ஆனால் இறங்கணுன்னே நல்லா அடிக்குது. மற்றபடி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் ஒர்த்து கிடையாது. ட்ராகனைக்கே அந்த ட்ராகோ ஏகேவா அது சூப்பராக 2 தான் மாசாக இருக்குது இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே. அதுதான் எடுக்கணும். எப்படி எடுக்குதுன்னு தெரில. நம்ம சொத்தே இருந்தாலும் இந்த கரீங்க தரமாட்டானுங்க போல இருக்குது. சரி பரவாயில்ல, காரெல்லாம் கொளுத்தி விளாண்டுருக்கானுங்க. ஏயா அப்படி பண்ணுறீங்க, ஸோ சேட். சரி லூட் அடிச்சிட்டாங்க. லூட் இருந்துருக்குப்பா. சரி ரைட். க்ரோஸா இது அந்த இதில் விட்டாங்களா, அது என்னது வெப்பன் ட்ராயில் விட்டாங்களா, அந்த க்ரோஸா நல்லா தான் அடிக்குது. வேறு லெவலில் அடிக்குது. அதவே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தந்தால் அவனை வாங்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஏகே தான் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். உனக்கெல்லாம் தரமாட்டாங்கப்பா. அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். அப்படி இப்படி என்னை வெறுப்பேற்றினே இருப்பார். அது அவருக்கு தான் இது. நான் எடுத்து காட்டுற மாதிரியா ஒரு நாள். இன்னும் பயப்படாது, எடுத்துருவான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ட்ராகனைக்கு பர்மனெண்ட் எடுக்கிறேன். அட்டியை போட்டு வெளுக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்படி சொன்னால் எப்படி ஐயா, நான் எடுக்கணும் எப்படியாச்சு. அதுக்கு வேறு வழியே கிடையாது. பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஏதாவது ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னா பரவாயில்ல. அதுவும் விட மாட்டானுங்க. அவன் செம்மையாக அடிக்குது. அந்த ஏகே அடித்து ஆளே கிடையாது உண்மையிலேயே. சரியான அடி அடிக்குது.
சரி பரவாயில்ல, வெறுப்பேற்றிட்டோம், நம்மளும் வாங்கிட்டு நம்மளும் வெறுப்பேற்ற வேண்டியதான். சரி ரைட்டு, இங்கே வந்து ஒரு டவுன் பண்ணி போட்டுருவான்ப்பா என்னையா, என்ன தைரியம், சரியான சண்டை நடக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டேன். நம்ம தான் ஒரு கில்லி அடிக்கலையா, அப்புறம் என்ன பண்ணுறது, அதனால தான் டவுன் பண்ணிட்டானுங்க. ரொனால்டோ அப்படின்னு கத்துவேன், சரியான கற்றுவேன். எல்லாம் ஃபோன் பேசிட்டு விளாண்டோமா, அதனால் எனக்கு சவுண்டு கேட்டு தான், நான் இப்போ கேட்கல, ஏன்னா அது கேட்காதில்ல, அதனால் ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்கல. சரியான காமெடி பண்ணி விட்டாங்க எங்கள் ஆளுங்க, ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. ரொனால்டோ அடுத்து டவுனா, ஹிட்லராக யார் டவுனு, ஹிட்லர் டவுனு, அடுத்து ரொனால்டோ டவுனு, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணேன், போய் அடிக்கவே இல்லை நான். சரி ரைட், அப்போ நம்மளே அடிச்சு போடுவாங்க தனியாக போனால், அதான் அதனால தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுற வேலையை பார்த்தேன். அடுத்து இங்கே தான் முடிச்சு சண்டை கட்டிட்டு கிடப்பாங்க. எல்லாம் முடிஞ்சா இப்போதைக்கு அண்ணன் 8 கில்லு, அலைவு இன்னும் 9 பேர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் மொத்தம் 11 கில்லு வெறித்தனமாக அடிச்சிருப்பேன். தனியாக போயிட்டான். வாங்க ஜோனுக்கு போகலான்ட்டு ஜோனுக்கு ஓடிட்டுருக்கேன். கார் இருந்துச்சு, அது இருக்குது, நம்மகிட்ட ஸ்கின் இருக்குப்பா காருக்கானா, ஏன்டா அப்படின்னு 4 அதில் எத்தனை 2 பேர் தான் போக முடியும். காரை கொளுத்தி விடுவாங்க நம்ம ஆளுங்க, சரியான ஆளுங்க. வெறி கொண்டு வாங்க, ஓடிட்டே இருக்கிறேன் 7 பேர். வேறு லெவலு, நம்மளெல்லாம் ஸ்பெக்டேட் வைக்கிறாங்கப்பா, வேறு லெவல். வேறு மேட்ச் போடுவோம், ஆனால் வேறு ஒன்றே பொட்டி ஆகி போடுவானுங்க, வீட்டுக்கு போங்க தம்பி அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த மேட்ச் எடுக்கப்பட்டது. நாங்களும் பிளேயர் தான்டா அப்படின்னு ஆடினோம். பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓடு ஸ்கைப்பில் அளவுக்கு டிஜி அளவுக்கு போங்க, சீக்கிரம் போங்க. என்ன தம்பி போங்க தம்பி, அங்கே ஒரு உட்காந்துருப்பேன் பைத்தியக்கார போய் அங்கிட்டு பார்த்துட்டேன். சரியான அடி, இவ்வளோட ஆடாடாடா விட மாட்டேங்கிறேன். சரி ரைட், ஸ்கேனரில் வேறு லெவலு, எல்லோரும் இங்கே தான் இருப்பானுங்க. நான் பாட்டுக்கு ஏறி போயிடுவேன். அளவுக்கு போட்டு வரி கொண்டு வாங்க ஓடிட்டே இருக்கிறேன். அவங்களாம் அங்கிட்டு பாட்டு இருப்பானுங்க. போட்டே போடு ஹெட்டு சாவுடா, செத்துட்டான். போட்டு 2 ஹெட்டு, எப்படி வேறு லெவலா ஜெயிச்சாச்சே. ஐயோ வளர்றானே, 2 பேர்த்த போட்டாச்சா. மெடிக்கெட்லாம் போட மாட்டேன், போயிடுவேன். கில்லு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு கில்லு தான், அந்த ஒருத்தன் தான் லைவ். இந்த 2 பேர் இருக்கானுங்கப்பா, 2 பேர். அதில் அவங்களுக்குள்ளே ஒரு செத்துருவானுன்னு நினைக்கிறேன். நான் அவங்க 2 பேரும் அவங்க இருப்பானுங்க, சரியாக பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் போய்ட்டு நான் ஒருத்தனை போட்டுருவேன், யோசிக்கல. கிரு தான் அழுத்தி பிடி போய் ஆடிதான். பாம்பு போட்டலாம் விளாட்றீங்க. டேய் இந்த வீடு இல்லடாடி அளவுக்கு, என்னடா தம்பி போடா தம்பி, ரொனால்டு அடி விழுகுதாரு அங்கே, அந்த வீடு தான். போங்க ஏறு மேலே ஏறு. அவனை ஃபயர் பண்ணிட்டான்பா. டேய் யாரா அவன், செத்து கிடக்குறான், இங்கே நின்றுருக்கான் பையன். அழுது அவ்வளோதான், போடு போயா ஓட்டாச்சு. வேறு லெவலுங்க, வெறித்தனான ஒரு போயா. ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க, அப்போனா தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாபாய்.